இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள். அன்பும் அமைதியும் நிறைந்த என் தந்தையே, நீர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். நீர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர், என்றென்றும் சினம் கொள்பவர் அல்லர். என் பாவங்களுக்கு ஏற்ப என்னை நடத்துவதில்லை, என் குற்றங்களுக்கு ஏற்ப என்னை தண்டிப்பதில்லை. திருப்பாடல்கள் 103:3. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்று உமது மகன் வழியாக மொழிந்தீர். யோவான் 14:13. ஆனால் நானோ உமது மகனை அசிங்கப்படுத்தினேன், அவரது ஆடைகளை சீட்டு போட்டு களவாடினேன். அன்பு நிறை இயேசுவே, நான் இருந்ததும் இயங்கியதும், நான் வளர்ந்ததும் வாழ்ந்ததும், நான் நினைத்ததுவும் நிலைத்ததுவும் அன்புக்காகவும் அன்பு செய்யவுமே அமைந்திருந்தது. ஆனால் இந்த அழகிய அன்பு கயிறு அறுபட நான் அடிப்படை காரணமானேன். என் இனிய இயேசுவே, அன்பானது அழகானது ஆற்றலுடையது, ஆனால் அன்பு கொண்டு அசிங்கப்படுத்துகிறேன். இயேசுவே, அன்பு கொண்டு வெறுக்கிறேன், அன்பு கொண்டு காயப்படுத்துகிறேன். இவை அனைத்தையும் அடுத்தவர் முன்னும் செய்கிறேன். இன்சொல்லால் இகழ்கிறேன். அறம் சார்ந்தவை அனைத்தும் எனக்கல்ல, அடுத்தவருக்கே என நிர்பந்திக்கிறேன். இனியாவது நான் அன்பு செய்யாதவரை அன்பு செய்யவும், நான் அன்பு செய்வோரை அதிகமாக அன்பு செய்யவும், அன்பு செய்ய முடியாதவரை அடம்பிடித்து அன்பு செய்யவும் வரம் தாரும் என் அன்பு இயேசுவே. உறுதிமொழி. ஆற்றல் தரும் ஆவியே, எனது அன்பால் அன்பு செய்வோரின் வாழ்வை மேன்மையாக்குவேன். மரித்து விசுவாசத்தின் ஆன்மாக்கள் இறைவனிடத்தினால் நித்திய வேதனை பார கடவது. இப்போ பஸ் வரும்ல, கடையம் பஸ் 6:30 வரும். நாங்கள் 6:30 வரோம். இப்போ வருமா? 6:45 வருமா வராதா? அங்கே பஸ் உண்டா? வடமலைப்பட்டி இந்த பஸ் தான் உண்டோ? அங்கேருந்து வந்து திரும்புவோம். இப்போ வருமா? ஒரு ஆளுங்க கூடி வரும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் திரும்புவோம். ஏன்னா நிற்கும்ல. சேஷநாத சுவாமி பாடுபட்ட 11ஆம் ஸ்தலம். இயேசுவே ஆராதித்து வணங்கி நன்றி இணைந்த தோத்திரம் செய்கிறோம். அதை நன்றார ஜீஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டரட்சித்தீர். இயேசுநாதரை சிலுவையில் அறிகிறார்கள். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றீர். மண்ணுகளமெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பல மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்துள்ளேன். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களையும் உணவாக தந்துள்ளேன் என்றீர். பறவைகளை கவனியுங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, அவற்றுக்கு சேமிப்பதும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. காட்டு செடிகள் எப்படி வளர்கின்றன என கூர்ந்து கவனியுங்கள், அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. நாங்கள் கற்க மறந்தோம், நேசிக்க தவறினோம். உமது மகனையும் அவர் இயங்கும் இயற்கைகளையும் ஆணிகளால் அறைந்தேன். அன்பு நிறை இயேசுவே, எனது வீட்டு முற்றத்தில் நான் கண்ட நிலா, நட்சத்திரங்கள், எரிந்து மறையும் ஏரி கற்கள், நான் பிடித்த வண்ணத்து பூச்சி,
நான் பார்த்து அதிசயித்த வானவில், பிரமித்த வானவிலங்குகள், பசித்ததால் பறித்து கொண்ட கனிகள், காய்கறிகள் என யாவற்றிலும் ஒன்றிணைந்து இந்த அழகிய அன்பு கயிறு இப்பொழுது அவிழ்ந்து வருகிறது. என் இனிய இயேசுவே, கோலங்களில்லா எனது வீட்டு முற்றம், நிலவினை மறைந்து எனது கூரை, பிராணிகள் இல்லாத பரன்கள், தோட்டமும் தொழுவமும் இல்லாத வீடு, மனிதர் இல்லா மாளிகை என ஆணிகள் கொண்டு உன்னை என் அன்பு அறைந்தது போல அனைத்தையும் அறைந்து விட்டேன் இயேசுவே. அனைத்தையும் அரவணைக்க மறந்து விட்டேன். இனியாவது நான் அன்பு செய்யாதவரை அன்பு செய்யவும், நான் அன்பு செய்பவரை அதிகமாக அன்பு செய்யவும், அன்பு செய்ய முடியாதவரை அடம்பிடித்து அன்பு செய்யவும் வரம் தாரும் என் அன்பு இயேசுவே. ஆற்றல் தரும் ஆவியே, எனது அன்பால் உமது இயற்கையை இயல்பாக்குவேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் என்னுடைய இரக்கத்தினால் நித்திய அமைதியை பார கடவது. ஆமென். கருவோடு உயிர் தந்த இறைவனின் உரு கொண்டு வந்த புதல்வனின் உம்முயிரத்தில் போதிய உடன்படிக்கை உலகத்தை மீட்கவே செய்தீரே. உயிரையும் சிலுவையில் தந்தீரே. உண்மை அன்புக்கு சாட்சியாக எங்கே போவோமோ இறைமகனே உம் அன்பை இழந்து? எங்கே போவோமோ இறைமகனே உம் அன்பை இழந்து? எப்போது வருவீரோ எம் கண்ணீர் துடைக்கவே? எப்போது வருவீரோ எம் கண்ணீர் துடைக்கவே? எங்கே போவோமோ இறைமகனே உம் அன்பை இழந்து? சேஷநாத் சுவாமி பாடுபட்ட